Hi friends, welcome to bhuvi food world. Thirukkai Meen Kulambu எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ புளி திருக்கை எடுத்துருங்க. திருக்கை மீன் வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 5 டீஸ்பூன் தேங்காவோட 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச பிறகு ஒரு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு 15 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா எதையும் வதக்கக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இந்த மீன் குழம்பு திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் மற்ற மீன் மாதிரி கரையாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான திருக்கை மீன் குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.